அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் லெவல் அப் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்? லெவல் அப் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து பள்ளி கல்வித்துறையினால செயல்படுத்தப்பட்டு வருது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெவல் அப் அப்படிங்கிற திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 6 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய அவங்களுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அப்ப என்ன ஆன்சர் வரும்னா, டு இம்ப்ரூவ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 6 to 8 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? லெவல் அப் அப்படிங்கிற திட்டத்தினுடைய நோக்கம் இதுதான். அடுத்தது, ஸோ 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்.ஆர். பாஸ்கர், ஜி.வி. பிரகாஷ் அவங்களுக்குலாம் விருது வழங்கியிருக்காங்க. ஜவான் படத்துக்காக பார்த்தீங்கன்னா, ஷாருக் கானுக்கு வந்து குடுத்திருக்கிறாங்க. அப்புறமா விக்ரந்த் மாசே அந்த மாரி நெறைய பேருக்கு வந்து அவார்ட் குடுத்திருக்கிறாங்க. அதுல ஷாருக் கான் அண்ட் விக்ரந்த் மாசே வந்து பெஸ்ட் மேல் ஆக்டர் அவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது கரெக்ட் தான். ஷாருக் கான் வந்து ஜவான் படத்துக்கு, விக்ரந்த் மாசே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 12th ஃபெயில் அப்படிங்கிற மூவிக்காக. ஓகேவா? அடுத்தது ராணி முகர்ஜி வந்த பெஸ்ட் ஃபீமேல் ஆக்டர் அவார்ட் எதுக்காக அப்படின்னா, சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துக்காக வந்து குடுத்திருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹவ் மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் சர்வீசஸ் வில் பி ஆஃபர்ட் அண்டர் நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. ஆகஸ்ட் 2 இன்னைக்கு தான். சரியா? இதுல மருத்துவ முகாம்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மருத்துவ முகாம்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். ஸோ எவ்வளோ டைப் ஆஃப் சர்வீசஸ் ஆஃபர் பண்ண போறாங்கன்னா, 17 வகையான மருத்துவ பரிசோதனைகள ஆஃபர் பண்ண போறாங்க. அடுத்தது, which state has decided to observe எம்.எஸ். சுவாமிநாதன் பர்த்டே as சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் டே? எம்.எஸ். சுவாமிநாதனின் பிறந்த நாளை நிலையான விவசாய தினமாக அனுசரிக்க எந்த மாநிலம் முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா தான் அத பண்ணியிருக்காங்க. சரியா? லாஸ்ட்டா, தி லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஒரு சேட்டலைட். ஓகேவா? இந்த அமெரிக்காவோட சேட்டலைட்ட வந்து நம்ப லான்ச் பண்ண போறோம். ஸோ அதனுடைய லான்ச் வெஹிக்கிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, LVM-3. சரியா? அதுதான் வந்து லான்ச் வெஹிக்கிளா இருக்கு. இந்த இடத்துல எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா 7th ஆகஸ்ட். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.